நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறைவு, மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையை தொடர்ந்து மதுரை மாநகராட்சியிலும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் மயத்தை கைவிடுதல், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தூய்மை பணியாளர்களுடன் மாநகராட்சி நிர்வாகத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்தது. காலையில் தொடங்கிய போராட்டம் இரவு 9 மணி வரை நீடித்த நிலையில் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க மறுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். ஒத்துழைக்க மறுத்த பணியாளர்களை குண்டுக்கட்டாக வாகனங்களுக்கு தூக்கிச் சென்றனர். இதேபோல நெல்லை மாநகராட்சியிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட PF உள்ளிட்டவை அலுவலகத்தில் செலுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் நடந்தது. அவ்வாறு கலந்தாய்வில் பங்கேற்றவர்களில் தகுதியானவர்களுக்கு கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி முதல் சுற்று கலந்தாய்வில் MBBS, BDS போன்ற இடைநிலை மருத்துவ படிப்புகளில் 7513 அரசு ஒதுக்கீட்டு இடங்களும் 2004 சுயநிதி கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களும் என மொத்தம் 9517 இடங்கள் நிரம்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீதமுள்ள இடங்கள் மற்றும் இடஒதுக்கீட்டில் இடத்தை பெற்று கல்லூரிகளில் சேராத இடங்கள் 2வது சுற்று கலந்தாய்வில் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகரில் பயிலும் மாணவர்கள் பாதுகாப்பான மற்றும் வசதியான பேருந்து சேவையை வழங்கும் பொருட்டு முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பள்ளிகளுக்கு சிறப்பு மாணவர் பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பேருந்துகள் மாணவர்களை மட்டுமே ஏற்றிக்கொண்டு அவர்களை பள்ளி வளாகத்தில் உள்ளே சென்று விடவும், மீண்டும் பள்ளி வளாகத்திலிருந்து ஏற்றிக்கொண்டு உரிய வழித்தடத்தில் கொண்டு விடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை சென்னை திருவல்லிக்கேணி லேடி வில்லிங்டன் அரசு பள்ளியில் இருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் மாணவர்களுக்கான பேருந்து பயண அட்டையையும் உதயநிதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூக்கில் ரத்தம் வழிய உயிருக்கு போராடிய குழந்தையை துரிதமாக செயல்பட்டு ரயில்வே காவலர்கள் காப்பாற்றிய காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் காரவணையிலிருந்து கோவை நோக்கி சென்ற மெமு ரயிலில் 2 வயது குழந்தையின் தொண்டையில் மிட்டாய் சிக்கிக் கொண்டது. அடுத்த சில நொடிகளில் மூக்கில் ரத்தம் வழிய குழந்தை மூச்சுவிட சிரமப்பட்டுள்ளது. இதனை பார்த்த ரயில்வே காவல்படை பெண் ஆய்வாளர் சற்றும் யோசிக்காமல் துரிதமாக செயல்பட்டு குழந்தையின் முதுகில் தட்டி குழந்தையை காப்பாற்றினார். ரயில் கோவை வந்தடைந்ததும் குழந்தையை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரயில்வே காவல் ஆய்வாளரின் இந்த செயல் பலரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்ற நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்தார்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழா திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் 43,163 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. முது முனைவர் பட்டம், முனைவர் பட்டம் என 314 பேருக்கு ஆளுநர் நேரடியாக சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பல்கலைக்கழக இணைவேந்தருமான கோவி செழியன் பங்கேற்பார் என அழைப்புதழில் அச்சிடப்பட்டிருந்தது. இருப்பினும் நிகழ்ச்சியை அமைச்சர் புறக்கணித்தார். ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் ஏற்பட்டுள்ள பணிப்போர் காரணமாக அமைச்சர் நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அணைக்கட்டு தொகுதியில் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து இடையூறு செய்ததால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் விடுத்த காட்சிதான் இது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று குறுக்கே வந்தது. ஆனால் அதில் நோயாளி இல்லாததால் ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் இடையூறு செய்வதற்காக திமுக அரசு ஆம்புலன்ஸை அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள், பெண்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அதிக திட்டங்கள் இடம்பெறும் என்று அறிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் 4வது நாளாக நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு நாளில் செம்படை பேரணி நடைபெற்றது. பெரியார் நூற்றாண்டு நினைவு வளைவில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர். முன்னதாக இந்த மாநாட்டின் இறுதியில் கட்சியின் அடுத்த மாநில செயலாளரை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மாநில செயலாளர் தேர்வை அக்கட்சி தலைமை ஒத்திவைத்தது. அதன்படி இதற்கான விவாதம் 15 நாட்கள் கழித்து நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில செயலாளர் பதவிக்கு மூத்த நிர்வாகிகள் மு. வீரபாண்டியன், சந்தானம் இடையே போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் 207 அரசு பள்ளிகளுக்கு திமுக அரசு மூடுவிழா கண்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றஞ்சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அன்புமணிக்கு பாமகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினார். அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஒரு ஆசிரியர் தான். தமிழ்நாட்டில் 1 லட்சம் வகுப்பறையில் ஒரு ஆசிரியரும் கிடையாது. 1 லட்சம் வகுப்பறைகள், ஒரு ஆசிரியரும் கிடையாது. அப்ப என்னத்தையே நீங்க கல்வியில நீங்க சாதனை பண்ணிட்டீங்க. தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு பின்னோக்கி சென்றதாக அன்புமணி விமர்சித்தார். முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இந்த திமுக ஆட்சியில -0.58% தொழில் வளர்ச்சி. எவ்வளவு? -0.58%. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என அன்புமணி தெரிவித்தார். அரியலூரில் ரதத்தில் பரப்புரை செய்து கொண்டிருந்த பிரேமலதா விஜயகாந்த் சாலையோரம் நடனக்கலைஞர்கள் விஜயகாந்த் போல வேடமணிந்து நடத்திய கலை நிகழ்ச்சி மேடைக்கு ஆர்வத்துடன் சென்ற காட்சியே இது. அரியலூரில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரதத்தில் பயணித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவரை வரவேற்கும் விதமாக பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் நடனக்கலைஞர்கள் விஜயகாந்த் வேடமணிந்து நிகழ்ச்சி நடத்தினர். அவர்களை கண்ட பிரேமலதா விஜயகாந்த் உடனடியாக கீழே இறங்கி மேடைக்கு சென்று உரையாற்றினார். தேமுதிக 3வது பெரும் கட்சியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதை நம்பர் 1 கட்சியாக கொண்டு வர வேண்டிய வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்திலே தலைவர் காலடியிலே சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிகவுக்கான வெற்றி நாள். முன்னதாக காலணி விற்பனையகம் சென்ற அவர் காலணிகள் வாங்கி கொடுத்தார்.
வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தவேக மாநாட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மதுரையை அடுத்த பாரபத்தியில் நடைபெறும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வாகனங்களுக்கான வழித்தடம் குறித்த அறிவிப்பை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அருப்புக்கோட்டை, காரியப்பட்டி, ஆவியூர் வழியாக மாநாட்டு திடலை அடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் பார்த்திபனூர், நரிக்குடி, திருச்சுழி வழியாக பயணிக்க வேண்டும். தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் திருபுவனம், மீனாட்சிபுரம், ஆவியூர் வழியாக பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் திண்டுக்கல், பாண்டியராஜபுரம், மேலக்கோட்டை வழியாக மாநாட்டு திடலை அடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் இருந்து வரும் வாகனங்கள் ஆண்டிப்பட்டி, கணவாய், நாகமலக்கோட்டை, கப்பலூர் மேம்பாலம் வழியாக பயணிக்க வேண்டும். இதேபோல் சென்னை, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் என வட மாவட்டங்களில் இருந்து திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் விரகனூர், அருப்புக்கோட்டை சந்திப்பு வழியாக மாநாட்டு திடலை அடைய வேண்டும் என மதுரை மாவட்ட காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வது, பிரதமரை சந்தித்த சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஜெக்தீப் தன்கர் ராஜினாமாவை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று டெல்லி சென்ற அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சிபி ராதாகிருஷ்ணனை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அவர்களோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்டோரும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நாளை மறுநாளுடன் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவடையும் நிலையில் நாளை சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதனிடையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை தொடர்பு கொண்ட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆதரவு கோரினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தொடர்பு கொண்டு பேசிய ராஜ்நாத் சிங் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரசின் டெரிகோ ஓப்ரேன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். திமுகவைச் சேர்ந்த ஒருவர் அல்லது சசி தரூரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சந்திரயான் திட்ட இயக்குநரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான மயில்சாமி அண்ணாதுரையின் பெயர் பரிசீலிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று மாலை கார்கேவின் இல்லத்தில் மீண்டும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உறுதியான முடிவு எட்டப்படாத நிலையில் இன்று பகல் 12:30 மணிக்கு மீண்டும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. Tomorrow there's a meeting in Mr. Kharge's house at 12:30. Okay, thank you. வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் இன்று இறுதியான முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களது ஆதார் நகலை சமர்ப்பித்து மீண்டும் பெயர் சேர்க்க முறையிடலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அண்மையில் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதில் சிறப்பு திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலையும் அவர்களை பட்டியலிலிருந்து நீக்கியதற்கான காரணத்தையும் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தில் ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டையை காண்பித்து தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் மாவட்ட வாரியாக வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களது ஆதார் அட்டையை சமர்ப்பித்து மீண்டும் பெயரை சேர்க்க முறையிடலாம் என்று பீகார் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா போட்டியில் மணிகா விஸ்வகர்மா மகுடம் சூடியுள்ளார்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா இறுதிப் போட்டி வெகு விமரிசையாக நடந்தது. நாடு முழுவதும் இருந்து ஏராளமான அழகிகள் பங்கேற்ற நிலையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா 2025 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவாக மகுடம் சூட்டப்பட்டார். Contestant number 21, Manika Vishwakarma. இந்த பட்டம் வென்றதைத் தொடர்ந்து வரும் நவம்பர் மாதம் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் மணிகா விஸ்வகர்மா கலந்து கொள்ள உள்ளார். அரசியல், அறிவியல் மற்றும் பொருளாதாரம் இறுதியாண்டு படித்து வரும் இவர் கடந்த ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் ராஜஸ்தான் போட்டியிலும் பட்டம் வென்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையுடன் தாயகம் திரும்பிய சுபான்சு சுக்லா பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் ஆய்வு செய்த சுபான்சு சுக்லா கடந்த மாதம் பூமிக்கு திரும்பினார். இந்நிலையில் இந்தியாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வந்தடைந்த சுபான்சு சுக்லாவுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் அவர் பிரதமர் மோடியை சந்தித்தார். தனது விண்வெளி பயண அனுபவம் குறித்து பிரதமரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். முன்னதாக சுபான்சு சுக்லாவின் சாதனைகள் குறித்து மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். அவர் பேசும்போது பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் விண்வெளி வீரர் மீது ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு கோபம் என்றார். उस भूमिका को निभाने के हेतु जो टेक्नोलॉजी अपनाई गई वो भी गत 10 वर्षों में मोदी जी की सरकार के आने के बाद ऐसा हुआ. சுபான்சு சுக்லாவை கௌரவிக்க எதிர்க்கட்சிகள் தவறிவிட்டதாகவும் ஜிதேந்திர சிங் கூறினார். முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்த புதின் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுகள் 2 வாரங்களில் தெரிந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் கடந்த வாரம் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் மெக்ரான், இத்தாலி பிரதமர் மிலானி, நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே உள்ளிட்டோருடன் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் அதிபர்கள் இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் அதற்கு ரஷ்ய அதிபர் புதின் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். And if we do, we have a good chance. I think if we have a trial like this, a good chance of maybe ending it. But he's expecting my call when we're finished with this meeting. ஐரோப்பிய நாடுகளின் நிதி உதவியுடன் அமெரிக்காவிடமிருந்து 7,86,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வது குறித்தும் ட்ரம்புடன் ஆலோசனை நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட உள்ளது. செப்டம்பர் 9 முதல் 28 தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியை அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு இன்று மதியம் அறிவிக்க உள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய 20 ஓவர் அணி கடந்த தொடர்களில் சிறப்பாக விளையாடி வரும் நிலையில் அதே அணி தொடருமா அல்லது கடந்த IPL சீசனில் சிறப்பாக விளையாடிய இந்திய டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகளின் பட்டியல் வெளியான நிலையில் இன்று இந்திய அணி குறித்த அறிவிப்பு வெளியாகிறது. இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் செப்டம்பர் 10 தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொள்கிறது. தொடர்ந்து செப்டம்பர் 14 தேதி பாகிஸ்தானையும் 18 தேதி ஓமனையும் எதிர்த்து விளையாடுகிறது. சர்வதேச அளவிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை எளிதாக்கும் வகையில் பேபால் வேர்ல்ட் தளம் விரைவில் அறிமுகமாக உள்ளது. இதுகுறித்து அறிவித்துள்ள பேபால் நிறுவனம் சர்வதேச அளவில் செயல்பட்டு வரும் டிஜிட்டல் பரிவர்த்தனை தளங்களை ஒன்றிணைத்து இந்த சேவையை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷனுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் பேபால் நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த தளம் வென்பே, மெர்காடோ பாகோ,
டென்பே குளோபல் உள்ளிட்டவற்றை ஒரே தடத்திற்கு கீழ் கொண்டு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவுக்கு UPI-ஐ பயன்படுத்தி எளிதாக பண பரிவர்த்தனை செய்வது போல மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கும் இந்தியாவில் இருந்து பணத்தை அனுப்ப முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இருப்பவர்களும் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு பணம் அனுப்ப முடியும். இதேபோல ஆன்லைன் ஷாப்பிங், வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அங்குள்ள கடைகளில் பொருட்கள் வாங்குவது உள்ளிட்டவற்றுக்கு இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 பேருடன் ஜெர்மனியில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று நடுவானில் தீப்பிடித்த பரபரப்பு காட்சிகளே இவை. ஜெர்மனியின் கொர்ஃபு பகுதியில் இருந்து அந்நாட்டைச் சேர்ந்த காண்டோர் என்ற நிறுவனத்தின் விமானம் புறப்பட்டது. அதில் 273 பயணிகள் மற்றும் 8 விமான குழுவினர் இருந்துள்ளனர். அந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் வலது பக்க என்ஜினில் தீப்பிடித்தது. நடுவானில் இந்த விபத்து ஏற்பட்டதை பார்த்த விமான குழுவினர் அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து தீப்பிடித்த என்ஜினை ஆஃப் செய்துவிட்டு இத்தாலியின் பிரிண்டிசி நகரத்தில் அந்த விமானத்தை விமானி தரையிறக்கினார். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேலியரை மீட்க வலியுறுத்தி இஸ்ரேலில் பலாயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் காசா இடையேயான போர் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. காசாவை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அதே நேரம் இஸ்ரேலியர்களை காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் பிணை கைதிகளை மீட்க வலியுறுத்தி இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் அந்நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1000க்கும் அதிகமானோர் அவர்களுடன் கைகோர்த்து மாபெரும் போராட்டமாக முன்னெடுத்தனர். ஹமாஸ் அமைப்பினருடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேற்கொள்ள வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தினர். பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். கேரளாவைச் சேர்ந்த ராப் பாடகர் வேடன் மீது மேலும் 2 பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். திரிக்காக்கரா காவல் நிலையத்தில் வேடன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் தலைமறைவாக உள்ளார். இந்நிலையில் அவர் மீது மேலும் 2 பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கேரள முதல்வர் பினராயி விஜயனை சந்தித்த அந்த பெண்கள் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புகார் அளித்துள்ள வேடனின் ரசிகை சமூக வலைதளம் மூலம் அவருடன் பழகியதாகவும் பின்னர் கோழிக்கோட்டில் உள்ள அபார்ட்மெண்டில் சந்தித்த போது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகள் பழகிய வேடன் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து பின்னர் ஏமாற்றிவிட்டதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். முதல்வரிடம் அளிக்கப்பட்ட புகார் மனு மீதான விசாரணை நடத்த டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலிவுட் நடிகர் அமீர் கான் தனது முதல் மனைவியுடன் இருந்தபோதே வேறொரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக அமீர் கானின் சகோதரர் ஃபைசல் கான் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். அமீர் கான் மற்றும் ஃபைசல் கான் இடையே பல ஆண்டுகளாக விரிசல் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த ஃபைசல் கான் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பதற்கான காரணம் குறித்து கூறினார். அப்போது ரீனா தத்தாவுடன் திருமண வாழ்க்கையில் இருந்தபோது அமீர் கான் பத்திரிகையாளர் ஜல்லிகா ஹன்ஸ் உடன் உறவில் இருந்ததாக தெரிவித்தார். ரீனாவை அமீர் விவாகரத்து செய்ததாகவும் பின்னர் கிரண் ராவை திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்த ஃபைசல் ஜெசிகாவுடன் அமீர் குழந்தையும் பெற்றுக்கொண்டதாக கூறி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். மேலும் திருமணம் செய்ய தாம் தயாராக இல்லாததால் தன்னை மனநலம் சரியில்லாதவர் என தனது குடும்பத்தினர் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார்.